ஓனாக ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்றதுக்கு நினைக்கிறவங்களுக்காண்டி நம்ம சில வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு வகையான வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்ரு சுவிட்ச் வச்சு கனெக்ஷன் கொடுக்குறது. இதே டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க நம்மளோட சேனலில். எனக்கு வந்து அந்த ஃபியூடெக் கிட்டு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. நம்ம ஃபியூடெக் கிட்டு கனெக்ஷன் தனியாக பார்ப்போம். இது வந்து நம்ம ஸ்விட்சிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அது. அதாவது 5.1 ப்ரோலாஜிக்கு 5.1 டிஜிட்டல் டீகோடர், எந்த டீகோடராக இருந்தாலும் சரி, அந்த டீகோடருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் செக்ஷன், நம்ம அனலாக் ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணுற ப்ரோலாஜிக் போர்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரோலாஜிக் போர்ட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் போர்டாக இருக்கும், இல்லைன்னா தனித்தனி போர்டாக கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபுல் போர்டாக இருந்தாலும் சரி, தனித்தனி போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து 6 அவுட் எடுத்து கண்ட்ரோல் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அப்புறம் பவர் ஆம்பிளிஃபையர் கொண்டு போவோம். இல்லை மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு சின்ன கண்ட்ரோல், நார்மல் கண்ட்ரோலுக்கு, சேனல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு பவர் ஆம்புக்கு கொண்டு போவோம். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் வரும். 6 சேனலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு, சென்ட்ரு சப்வூஃபர்னு 6 வரும். இந்த 6 அவுட்டை வந்து தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு அவுட்டும் இருக்காது. இதில் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பேஸ் ட்ரபிள் கனெக்ஷன் மட்டும் வரும். இதில் ஒரு பேஸ் ட்ரபிள் கனெக்ஷன் வரும், இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு மிட்டும் சேர்ந்து வரும் சில போர்டுகளில். இந்த மாதிரி ஃபுல் செட்டாக நீங்கள் ப்ரோலாஜிக் எடுக்கும் பொழுது இது தனி, இந்த பேஸ் ட்ரபிளுங்கிறது தனி. இந்த ப்ரோலாஜிக்கில் நீங்கள் ஆடியோ இன்புட்டு கொடுத்து எடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக்கு இந்த பேஸ் ட்ரபிள் ஒர்க் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது இதில் நீங்கள் ஒரு சுவிட்சிங் போட்டு நம்ம ஒரு டீகோடர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டீகோடருக்கு எப்படி ரெண்டுத்துலேயுமே ப்ரோலாஜிக்கில் கொடுத்தாலும் பேஸ் ட்ரபிள் ஒர்க் ஆகிற மாதிரி எப்படி கொடுக்கறது, ஃபியூடெக் கிட்டு இல்லை எந்த மாதிரி கிட்டு கொடுத்தனாலும் அதுக்கு ரைட் லெஃப்ட்டுக்கு எப்படி பேஸ் ட்ரபிள் ஒர்க் ஆகுதுங்கிறத தனி வீடியோவை பார்ப்போம். இந்த ப்ரோலாஜிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ் ட்ரபிள் கிட்டுக்கு நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவிட்சு இந்த மாதிரி 18 பின்னு சுவிட்சு, இல்லை சிங்கிள் 18 பின்னு சுவிட்சாக இருக்கும், இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்டாக இருக்கும். நீங்கள் ரிமோட் கிட்டில் ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே தேவைப்படாது. அந்த ரிமோட் கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் இன்புட்டு கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் தனியாக ஒரு போர்டோ எதுவுமே யூஸ் பண்ணணும் அவசியம் வராது. நம்ம அனலாக்காக தனித்தனியாக வந்து வெளியில் கண்ட்ரோல் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது, ஆம்ப்ளிஃபையர் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாட்டினா இது யூஸ் ஆகும், இல்லாட்டினா உங்களுக்கு மேக்ஸ்வினில் கூட ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு 6 சேனல் போர்டில் நீங்கள் 6 சேனல் ஸ்விட்சிங்க்கு யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட மெயின். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 18 பின்னு ஃபுல்லாக, இந்த பக்கெட்டு 9 பின்னு இருக்கும், இந்த பக்கெட்டு 9 பின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ஸு, யூஎஸ்பி அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பின்னு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். நான் அந்த பின்னை வச்சு நான் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். 3 பின்னு, அடுத்தது 3, அடுத்தது 3. இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு வரும். 1, இப்போ 3 என்ற பாருங்கள், 1 2 3. அப்போ இந்த சைடு 3 சேனல், அந்த சைடு 3 சேனல், இப்படி தான் நீங்கள் வந்து இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டு கொடுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து, அதாவது எனக்கு இப்போ உள்ள பட்டனை வந்து உள்ளார ப்ரெஸ் பண்ணும்பொழுது ப்ரோலாஜிக் வரணும் அப்படின்னா நீங்கள் எண்டில் கொடுக்கணும். இல்லை எனக்கு ரிலீஸ் பண்ணும்பொழுது எனக்கு ப்ரோலாஜிக் வரணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். அதாவது ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த ஒரு 3 பின்னில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரெஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ப்ரோலாஜிக் வரணும்னா இந்த பின்னு கடைசி பின்னில் கொடுங்க. இல்லை ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வரணும் அப்படின்னா இந்த இதில் ப்ரோலாஜிக் கொடுங்க. நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி கொடுத்துக்கலாம். ஆனால் பின்னோட கனெக்ஷன் டீட்டெயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு. இந்த 3 பின்னில் ஃபஸ்ட் ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு.
இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த 2 இதுவும் ஜாயிண்ட் ஆகும், ரிலீஸ் பண்ணும்பொழுது இந்த 2 இதுவும் ஜாயிண்ட் ஆகும். இந்த 2 இதுவும் ஜாயிண்ட் ஆகும்போது இதில் என்ன கனெக்ஷன் அவுட்புட்டு கொடுத்துருக்கீங்களோ இது வழியாக அவுட்டு போய் உங்களுக்கு ஆடியோ வரும். அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இது வழியாக ஆடியோ போய் அவுட்டு வரும். அது இந்த சுவிட்சிங் பொசிஷனை பொறுத்து நீங்கள் எது செலக்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வரும். இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 3 பின்னு, இங்கே ஒரு 3 பின்னு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, சென்ட்ரு சப்வூஃபர் இந்த மாதிரி உங்களுக்கு பின்னு கனெக்ஷன் வரும். இப்போ வந்து இந்த பின்னோட டீட்டெயிலை அந்த சரியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃப்ரண்ட்டில் வரல, அதனால் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 3 பின்னு இந்த இன் அவுட்டு வர்றது, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனு உள்ளே அழுத்தும் போது வரும், இந்த அழுத்தும் போது ஒரு செக்ஷனு. ஸோ இதில் என்ன கொடுக்குறீங்களோ அது இதில் அவுட் ஆகி வரும். இதே மாதிரி 6 பின்னு உங்களுக்கு இதுலேருந்து மொத்தம் 6 அவுட்டு வரும். இந்த 6 அவுட்டை எடுத்து நீங்கள் தனித்தனியாக இருக்கிற கண்ட்ரோலுக்கு கொடுத்தும் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொடுத்தும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு சேனல் கண்ட்ரோலுக்கு தனித்தனியாக இருக்கிறது கொடுத்து அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் எடுத்து பவர் ஆம்பில் கொடுத்துக்கலாம். சரி, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எனக்கு வந்து லைஃப் வராது, சரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்சிங் போர்டு. இந்த சுவிட்சிங் போர்டு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 12 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டோட ஃபுல் டீட்டெயில் கனெக்ஷன் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்மளோட சேனலில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போர்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவிட்சில் கொடுத்தது மாதிரியே இன்புட்டு இது பாருங்கள், IP2 IP1 இருக்குது. இப்போ இந்த 2 இதுவுமே இன்புட்டு தான். இந்த போர்டுக்கு 2மே இன்புட்டு தான். இதில் நீங்கள் வந்து ப்ரோலாஜிக்கை கொடுத்துக்கலாம், இல்லை வந்து டீகோடர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரோலாஜிக் கொடுத்துக்கலாம், இல்லை டீகோடர் கொடுத்துக்கலாம். இந்த 6 இந்த அவுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு, இந்த அவுட்டை எடுத்து தான் நீங்கள் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கோ இல்லை வந்து நார்மலாக சேனலுக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோலுக்கோ நீங்கள் எடுத்து கொண்டு கொடுக்கணும். அந்த சுவிட்சுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி 18 பின்னு சுவிட்சோ அந்த மாதிரி சுவிட்செலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சுவிட்ச் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு 6 பின்னு சுவிட்சு இது இருந்துச்சுனாலே போதும். அதாவது இப்போ இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பின்னு, அதே மாதிரியே தான் இன்னு அவுட்டுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தது. இந்த 3த்தில் இது அவுட்டு இது இன்னு, அது அந்த செக்ஷனுக்கு கொடுத்துக்கும்போது உங்களுக்கு இது அப்படி கனெக்ஷன் ஆகும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட்டு அடுத்து கிரவுண்டு இது 2 நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இதில் செக்ஷன் அதாவது 5.1 ப்ரோலாஜிக்கு 5.1 ஃபியூடெக் கிட்டு ஆர் டீகோட்ரு வேறு எந்த டீகோடராக இருந்தாலும் அதுக்கான செலக்ஷன்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு இதுலேருந்து 2 ஒயர் கொடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த 2 பின்னு செலக்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த 2 பின்னிலேருந்து ஒயர் எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து இதில் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சுவிட்ச் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கொடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ஒயர் கொடுப்பீங்க, அதில் ஒரு ஒயர் கொடுப்பீங்க. இல்லைன்னா ஒயரை வந்து ஒரே ஒயரை இப்படி பற்ற வச்சிடலாம், அதே மாதிரி இதுலேயும் இப்படி பற்ற வச்சிடலாம். அப்படி பற்ற வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 5.1 செக்ஷனும் இப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 5.1 செக்ஷனும் யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை வந்து நிறையா வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டாக என்னம்னா சில பேர் 2 டீகோடர் யூஸ் பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஃபியூடெக் கிட்டு போட்டு ஒரு ஆம்ப்ளிஃபயர் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிமோட் கிட்டு கலர் டிஸ்பிளே போட்ட மாடல் வந்து ஜிடெக்கோட அதையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் தனி. இது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவுட்லேருந்து வரதுலேயே ஒரு டீகோடரு, இதில் ஒரு டீகோடரு அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்து ஒரு டீகோடர் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் 2த்தையும் உங்களுக்கு சேர்த்து பண்ணும்பொழுது இதில் ஒரு டீகோடரும் இதில் ஒரு டீகோடரும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீகோடரில் உங்களுக்கு 4 HDMI இருக்கும், அதில் ஒரு HDMI அவுட்டும் இருக்கும். ஃபியூடெக்கில் FT003 வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஆக்சியல் ஆப்டிக்கல் HDMI RC தான் வருது. எனக்கு வந்து இந்த கிட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம். இதையே நீங்களும் செஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை இதே ஐடியா வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு டீகோடர், இதில் ஒரு டீகோடர், இல்லை இப்போ இதில் ஒரு ப்ரோலாஜிக்கல் ஒரு டீகோடர், அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஒயரும் நெருக்கமாக வரும். ஸோ அந்த நெருக்கமாக வர்றதுனால எதுவுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே எஸ்எம்டி காம்போனன்ட்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த போர்டில் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது சின்ன ஷார்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது சிக்னல் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனா வராமல் இருக்கிறதுக்கு சீல்டு ஒயர்லாம் அந்த கட் பண்ணுற மேலே உள்ள ஸ்லீவை கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணி அந்த ஒயரில் வச்சுட்டு இதில் நீங்கள் அங்கங்கே அப்படியே சால்டர் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இல்லை சின்ன ஸ்லீவ் எடுத்து கருப்பு கலர் ஸ்லீவ் எடுத்து கூட நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிவிட்டு இது அடுத்தடுத்த சிக்னல் பாதிக்காத மாதிரி நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் அவுட்புட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துட்ட ஒரு செலக்டர் லைட்டு வரும். நம்மளோட ஆம்ப்ளிஃபையரில் பழைய வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செலக்ட் பண்ணும்போது இந்த எல்இடி லைட்டு பிளிங்க் ஆகும். இது ஒரு மெத்தடு. இப்போ நீங்கள் புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் இது தான். ஏன்னா இந்த போர்டோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இதுன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபாயில் முடிஞ்சிடும். இது உங்களுக்கு கனெக்ஷன் தப்பாக இதில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு இழப்பு இருக்காது. ஃபஸ்ட்டு புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி பின்னை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இடத்துல. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி போர்டை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இப்போ உங்களுக்கு இதோட கண்டினியூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபியூட்டு கிட்டு லைன் எடுக்கிறது அப்படின்னா அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டெப்பு தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஈஸியாக பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டெப் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவோட பார்ட் 2வாக FT003 கிட்டுக்கு வந்து கனெக்ஷன் இதுலேருந்து எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்ம அதை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு மேலும் ஆதரவு கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.